வணக்கம். சில சமயம் பாத்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணமா 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது, அதிலிருந்து வாழ்க்கைக்கே தேவையான ஒரு பெரிய பாடம் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படியான ஒரு உரையாடல் தான். ஒரு கனவை நோக்கி முதலடியை எடுத்து வைக்கும்போது, நம்மள சுத்தி இருக்கிறவங்க போடுற சந்தேகங்களை எப்படி தாண்டி போறது? சரி, வாங்க அந்த கதையை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன யோசனையில இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனா பல நேரங்கள்ல அந்த சின்ன யோசனைக்கு முதல் தடையா வர்றது நம்ம பக்கத்திலே இருக்கிறவங்களோட வார்த்தைகளா தான் இருக்கும். அப்படி ஒரு கனவுக்கும் அதுக்கு வந்த முதல் தடைக்கும் நடுவில் என்ன நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்களேன், எவ்வளோ ஒரு எளிமையான நேர்மையான ஒரு கனவு. தன்னோட கையில இருக்கிற சேமிப்பை வச்சு தான் வாழ்ற பகுதியிலேயே ஒரு மளிகை கடை திறக்கணும். இது வெறும் ஒரு தொழில் தொடங்குறது மட்டும் இல்ல, தன்னோட குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நினைக்கிற ஒரு சின்ன முயற்சி. இந்த தொடக்கம் எவ்வளோ நம்பிக்கையா இருக்கு இல்லையா? ஆனா பாருங்க, அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி முதல் வார்த்தையே ஒரு நண்பர்கிட்ட இருந்து தான் வருது. நம்மள மாதிரி ஆளுங்க இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? இதுதான் பல கனவுகளை அது புட்ட இடத்திலே சாவடிக்குது. இது ஒருத்தர் மேல இருக்கிற வெறுப்புல சொல்றது இல்ல, ஆனா இது ஒரு விதமான மனத்தடை. நம்மால முடியாதுன்னு நமக்கு நாமே போட்டுக்கிற ஒரு தடை. இப்போ இந்த 2 பாதைகளையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் பாதுகாப்பான பாதை, மாசம் மாசம் சம்பளம், பெரிய ரிஸ்க் எதுவும் இல்ல, இருக்கிற வாழ்க்கையை அப்படியே ஓட்டிட்டு போறது. இன்னொரு பக்கம் கனவு பாதை, சொந்தமா தொழில், நிறைய ரிஸ்க், புதுசா எதையாவது உருவாக்கணுங்கிற துடிப்பு. இப்போ அந்த நண்பரோட அறிவுரை அவரை முதல் பாதையில, அதாவது பாதுகாப்பான பாதையில போக சொல்லுது. ஆனா நம்ம ஆளோட மனசு 2வது பாதையை நோக்கி தான் இழுக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த நண்பர் ஒன்னும் முன்னேற்றத்துக்கு எதிரானவர் கிடையாது. ஆனா அவரோட பார்வையில முன்னேற்றம்ங்கிறது அடுத்த தலைமுறைக்கு தான் சாத்தியம். அதாவது, நீ இப்போ ரிஸ்கெல்லாம் எடுக்காத, உன் பையனை நல்லா படிக்க வை, அவன் ஒரு பெரிய வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துவான்னு சொல்றாரு. இது நம்ம சமூகத்துல ரொம்ப இயல்பா கேட்கக்கூடிய ஒரு அறிவுரை தான் இல்லையா? இந்த உரையாடல் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு முட்டுச்சந்தில நிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. சரியா அந்த நேரத்துல ஒரு புதிய நபர் உள்ள வர்றாரு. அவர்தான் இந்த கதையோட வழிகாட்டி. அவரோட வருகை இந்த முழு விவாதத்தையுமே மாத்தி போட போகுது. அந்த முதலாளி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தோட சூழலே மாறுது. அவர் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு எந்த அறிவுரையும் சொல்லல. அதுக்கு பதிலா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கேள்விகள் தான் இந்த கதையோட திருப்பு முனையா அமைய போகுது. அடுத்து வரப்போற கேள்விகள் கதையில இருக்கிற அந்த நபருக்கு மட்டும் இல்ல, இத கேட்டுட்டு இருக்கிற நமக்கும் சேர்த்துதான். ஒருத்தரோட சுயசார்பை அவங்களுக்கே புரிய வைக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி இந்த கேள்விகள் இருக்க போகுது. முதல் கேள்வி ரொம்ப சிம்பிள். உனக்கு பசிச்சா யார் சாப்பிடுவா? பதில் என்ன? நான் தான். இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. 2வது கேள்வியும் அதே மாதிரி தான். நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அதுக்கான சம்பளத்தை யார் வாங்குவா? மறுபடியும் பதில் நான் தான். சிம்பிள். 3வது கேள்வி, இது பொறுப்பை இன்னும் ஆழமா சொல்லுது. உன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாரு? அவங்கள பாத்துக்க வேண்டிய கடமை ஆளுக்கு இருக்கு. இந்த 3 கேள்விக்குமே பதில் ஒண்ணுதான், நான். அப்போ இதிலிருந்து என்ன புரியுது? பசி, உழைப்பு, குடும்பம்னு உங்க வாழ்க்கையோட எல்லா அடிப்படை விஷயங்களுக்கும் நீங்க தான் பொறுப்பு. அப்படின்னா உங்க வாழ்க்கையோட ஹீரோ நீங்க தான், வேற யாரும் இல்ல. இப்போதான் அந்த வழிகாட்டி அந்த முக்கியமான கேள்வியை கேட்கிறார். வாழ்க்கையோட மத்த எல்லா விஷயத்தையும் நீயே முடிவு செய்யும்போது, உன்னோட முன்னேற்றத்துக்கு நீ மேல வர்றதுக்கு மட்டும் ஏன் இன்னொருத்தன்கிட்ட போய் அனுமதி கேட்கிற? அவங்க சரின்னு சொன்னாதான் செய்வியா? இந்த ஒரு கேள்வி நம்ம ஆளோட மனசுல இருந்த எல்லா குழப்பத்தையும் உடைச்சி எரியுது. இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. ஆனாலும் மனசுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. அது என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்துக்கான பயம். அந்த தயக்கத்தை உடைச்சு வெற்றியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு அந்த வழிகாட்டி எப்படி விளக்குறாருன்னு பாப்போம். பாருங்க, இது எவ்வளவு நிஜமான ஒரு கவலை. நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம நண்பரையோ உறவினரையோ காயப்படுத்திடுவோமோ, அவங்க நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களோங்கிற ஒரு பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இதுதான் பல நேரங்கள்ல நம்ம முன்னேற்றத்துக்கு கடைசி தடையா நிக்குது. இங்கேதான் அந்த வழிகாட்டி ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கறாரு. அவர் சொல்றாரு, வெற்றிக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, அடுத்தவங்களை ஏமாத்தி அவங்கள மிதிச்சு மேல வர்றது, அது நிச்சயமா தப்புதான். ஆனா இன்னொரு வழி இருக்கு. அடுத்தவங்க கண்ணு முன்னாடி நேர்மையா உழைச்சு ஜெயிச்சு மேல வர்றது, அதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த சின்ன வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு வரி தான் இந்த முழு பகுப்பாய்வோட மையக் கருத்து. நீங்க ஜெயிக்கிறதுனால மத்தவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க நேர்மையா முயற்சி செஞ்சு முன்னேறும்போது அது யாருக்கும் செய்யற துரோகம் கிடையாது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிந்தனை. இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த ஞானத்தை, இந்த அட்வைஸ் எல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு செயல் திட்டமா மாத்துறது? சரி, வாங்க இந்த கதையோட கடைசி பகுதிக்கு போகலாம். அந்த வழிகாட்டி சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த தொழிலை ஆரம்பிக்க போறது நீங்க, இதுக்காக ராத்திரி பகலா உழைக்க போறது நீங்க, கடைசியில ஜெயிக்க போறதும் நீங்க தான்.
அப்போ இந்த முழு பயணமும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்போ நாம என்ன செய்யணும்? சிம்பிளா 3 படிகள் தான். படி, உங்க கனவு உங்களோடதுன்னு முழுசா நம்புங்க. அது மத்தவங்களோட கருத்து கிடையாது. 2வது, யார் என்ன சொன்னாலும் சரி, யாருடைய சம்மதத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காம உங்க வேலையை செய்ய ஆரம்பிங்க. 3வது, நீங்க அடையிற வெற்றிய எந்தவித தயக்கமோ குற்ற உணர்ச்சி இல்லாம உரிமையா கொண்டாடுங்க. கடைசியா அந்த வழிகாட்டி ஒரு அனுமதியா சொல்லல, ஒரு ஊக்கமா இந்த வார்த்தைகளை சொல்றாரு. இது ஒரு உத்தரவு மாதிரி. எல்லா சந்தேகத்தையும் தூக்கி போட்டுட்டு செயல்ல இறங்குன்னு சொல்ற ஒரு உந்து சக்தி. இந்த முழு கதையும் நாம பார்த்து முடிக்கும்போது நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். இந்த கதையில வர்ற நண்பர் மாதிரி உங்க வாழ்க்கையிலும் பல பேர் இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே உங்க கனவை தடுத்து நிறுத்துற சக்தி யார்கிட்ட இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில் உங்களுக்கே தெரியும்.